முதல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா கைகாலெல்லாம் உடைக்க மாட்டாங்க, ஓட விட்டு சுடுவாங்க. கேட்டா தப்பி ஓட நான் சுட்டுவாங்க, கை கால் உடஞ்சு எப்படி தப்பி ஓடுவான்? அப்ப அந்த வேலையை உங்களால செய்ய முடியாது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பெண்கள் மீது கை வைத்தா என்ன நடக்கும்னு தயவு செஞ்சு விஜயோ உதயநிதி ஸ்டாலின் அங்க போய் ஒரு 6 மாசம் இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க, சரிங்களா? ஏன்னா அங்கெல்லாம் வேற மாதிரி. இந்த சிங்கப்பெண் இருக்கு இல்லையா, இந்த படையின் மூலமாக நீங்கள் எத்தனை குற்ற வழக்குகளை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எத்தனை குற்றச்செயல்களை தடுத்திருக்கிறீங்க கேட்டாக்கா 0. இன்னைக்கு தீர்ப்பு நாளைக்கு தூக்குள்ள போட்டுருவாங்களா? அவனுக்கு டைம் கொடுப்பாங்க. தம்பி நீங்க மேல்முறையீடு பண்றீங்களாப்பா? எந்த கோர்ட்லப்பா பண்றீங்க? ஹைகோர்ட்டுக்கு பண்றீங்களா? இப்போ போக்சோ கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருச்சா? இல்ல இல்லையா? இவருக்கு இங்க இந்த கோர்ட்டு கொடுத்துருக்கு, அதுக்கடுத்து அவன் செஷன்ஸ் கோர்ட் போவான், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போவான், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போவான். அதுக்குள்ள அவனுக்கு 60 வயசு ஆயிரும். அப்புறம் எப்போ தூக்கு தண்டனை நிறைவேற்றுங்க நீங்க? எவனோ ஒருத்தன் பண்ணனதுக்கு என்னுடைய மகன் வந்து மாட்டிக்கிட்டான், அவனை வந்து இப்ப கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுருக்காங்க. இது எப்படி? ஏன்னா இது எல்லாமே வந்து 22 வழக்கு அவன் மேல ஏற்கனவே இருந்துச்சுல்ல, இருக்கு. அப்பெல்லாம் அம்மா வந்து ஆகல. எவனோ பண்ணதுக்குன்னாப்பா அப்ப எவனோ பண்ணது சொல்லுங்க அவன் ஏன் சொல்லல இது வரைக்கும்? பிரைம் மினிஸ்டர் இங்க பேசாதுதாங்க, முட்டாள் முட்டாள் 300 தடவை பேசினாருங்க. திருமாவளவன் கைது பண்ணாரா ஸ்டாலின்? கருத்து சுதந்திரம் அப்படின்னு விஜய் தான் பேசினாரு. கருத்து சுதந்திரம் அதாவது விமர்சிக்கிறவங்களையா கைது பண்றீங்கன்னு கூட கேட்டாரு. இன்னைக்கு இவர் விமர்சிச்சவரே திமுக கைது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஏன் நீங்க இது வரைக்கும் KN மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல? ஏன் FIR ஃபைல் பண்ணல நீங்க? அப்போ உங்களுக்கும் KN என்ன சம்பந்தம்? அப்ப முதல்வருக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்குதா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று வந்து நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தாவேகா புதிய அரசு பொறுப்பேற்று 15 நாட்கள் தான் ஆகிறது. ஆனா இதுல வந்து 25 கொலைகள், அது மட்டும் இல்லாமல் வந்து 19 பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே அந்த கேள்விக்குறியாகவே இருக்கு. அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த சிறுமி அவங்க அம்மா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்னணியும் சுத்திட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்கு யார் இதுக்கு வந்து காரணமாக இருப்பாங்க? இல்லை, இப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அது போலதான். நிச்சயமா. ஏன்னா திமுக ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாமே திரும்ப இதுக்கு இந்த ஆட்சியில் கண்டினியூ ஆகுது. நீங்கள் 15 நாளில் 25ங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. இதெல்லாம் 25ங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ. நேத்திக்கு கூட உங்களுக்கு மதுரையில் ஒரு 17 வயது சிறுவனை 2 பேர் சேர்ந்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கே அம்பத்தூரில் EB ரிப்பேர் பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மணிவாக்கத்தில் செங்கல்பட்டு மணிவாக்கத்தில் தாவேகா நிர்வாகி ஒரு பெண் குளிப்பதை எட்டி பார்த்து வீடியோ எடுத்திருக்கிறாரு. அது தாவேகா நிர்வாகியே பண்ணிருக்காரு, ஒத்துக்கிட்டாரு. அப்போ கண்டினியூஸாவே இந்த தாவேகா காரணமும் செய்யறான். அயோக்கிய எல்லாருமே இதுல ஈடுபடுறாங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலுமே இதை தடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து போதைக்கு அடிமையான தமிழகம். இது முழுக்க ஏதோ ஒரு போதையில ஒரு இளைஞன் இருக்கிறான். போதை இல்லாம ஒருத்தன் கூட இன்னைக்கு இல்லவே இல்லை. ஏதோ ஒரு போதையில இருக்கிறான். ஒண்ணு சரக்கு அடிக்கிறான், இல்ல கஞ்சா அடிக்கிறான், இல்ல அப்படின்னு பயன்படுத்துறான். ஏதோ ஒரு போதையில இருக்கிறான். அதனால அவன் மிருகமாக மாறக்கூடிய சூழ்நிலை இங்க கொஞ்சமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சுய புத்தி இல்லாம தான் ஓட்டு போட்டிருக்கானுங்க. ஒரு தற்கொலைத்தனமா தான் ஓட்டு போட்டிருக்கானுங்க. யாருக்கு ஓட்டு போட்டது கூட தெரியாம ஓட்டு போட்டிருக்கானுங்க. அதனால அவங்க என்ன பண்றோன்ற மனநிலையிலே இன்னைக்கு மக்கள் இல்லை. இன்னைக்கு போதை மனநிலையே மக்கள் இருக்கிறதுனால அவனுக்கு அக்கா யாருன்னு தெரியல, தங்கச்சி யாருன்னு தெரியல, குழந்தை யாருன்னு தெரியல, பாட்டி யாருன்னு தெரியல. கண்ணுக்கு கிடைச்சது எல்லாத்தையுமே கற்பழிக்கணும், கண்ணுக்கு கிடைச்சது எல்லாமே கொலை பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நேத்திக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 9 காரு 8 ஆட்டோ கண்ணாடி அடிச்சு உடைச்சிருக்கானுங்க பெரம்பூர், அவர் சொந்த தொகுதியில. இதெல்லாம் போதையில பண்றது தானே. யாரும் விஜயோட சொந்த தொகுதி பெரம்பூர் தொகுதியில 8 காரோட கண்ணாடி உடைச்சிருக்கிறானுங்க போதையில, 9 ஆட்டோடைய கண்ணாடி உடைச்சிருக்கிறானுங்க போதையில. அப்ப இதெல்லாம் என்னன்னா மென்டாலிட்டி இன்னைக்கு தமிழக மக்களுடைய தமிழக இளைஞரோட மென்டாலிட்டி இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு
இன்னைக்கு எல்லாருமே போதை 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 அப்படி இந்த போதையில இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு, ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. அவன் எப்ப அந்த மனநிலையை விட்டு வெளியே வரா போறான்னு தெரியல. இது இவங்க நான் சொல்றேன், பாஜக ஆட்சிக்கு வந்தா கூட சரி, இது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது அவ்வளவுதான். இது தண்ணி தெளிச்சு விட்ட ஒரு மாநிலமாக, போதைக்கு அடிமையான ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் மாறிடுச்சு. யார் வந்து நேரு காந்தி யார் வந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட உத்தம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே தமிழ்நாட்டை ஆண்டா கூட சரி, இதை திருத்த முடியாது, மாற்ற முடியாது. ஆனா இன்னைக்கு உதயநிதி சொல்லியிருக்கிறாரு, இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமான்னு தெரியல, உங்களுடைய சிங்கப்படை வந்து எங்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்கிறாரு. 1400 என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசல இந்த வேலையை செஞ்சாங்கன்னா அடுத்தபடி அவங்க இருக்க முடியாது. உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, குஜராத்தாக இருந்தாலும் சரி, பாஜக ஆளக்கூடிய மாதிரி இந்த வகையில யாராச்சும் ஒரு அந்த மாதிரி தவறு செஞ்சா அடுத்த கணம் அவங்க இருக்க மாட்டாங்க. அங்க உத்தரப்பிரதேச, அதாவது இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டி மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பெண்கள் மீது கை வைத்தா என்ன நடக்கும்னு தயவு செஞ்சு விஜயும் உதயநிதி ஸ்டாலின் அங்க போய் ஒரு 6 மாசம் இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க, சரிங்களா? ஏன்னா அங்கெல்லாம் வேற மாதிரி இல்ல, இவர்களுடைய ஆட்சியிலையும் இதே போலதானே இருந்ததா? ஆனா வந்து இன்னைக்கு 15 நாட்களிலேயே ஒரு மாற்றம் வேணும்னு உதயநிதி எதிர்பார்க்கறத வந்து எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நேற்று கூட அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்கங்கிறாரு. ஏதாவது நாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்ற மனநிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க. இன்னும் எப்படா நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கிற மனநிலையிலே இருக்காங்க. ஜெயிச்சிட்டீங்க, அதுல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்றாரு. நீங்க தான் சிஎம், வெளியே நீங்க வாங்க. இன்னும் நீங்க வந்துட்டு நம்மளா ஜெயிச்சிட்டோம் அப்படியா, நம்மளா முதல்வர் ஆயிட்டோம், நம்மளா முதல்வர் அப்படிங்கிற ஒரு மாயையிலே இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வரணும். தமிழ்நாடு இன்னைக்கு உங்க கையில கொடுத்துருக்கிறோம், மக்கள் உங்க கையில கொடுத்துருக்காங்க. நீ தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், காவல்துறையை நீங்க தான் கையில வச்சிருக்கீங்க. சிங்கப்பெண் அதிரடி படை ஒன்று வச்சிங்களே, அதன் மூலியமாக இது வரைக்கும் இந்த 15 நாள்ல எத்தனை குற்ற வழக்குகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? இந்த சிங்கப்பெண் இருக்கு இல்லையா, இந்த படையின் மூலமாக நீங்கள் எத்தனை குற்ற வழக்குகளை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எத்தனை குற்றச்செயல்களை தடுத்திருக்கிறீங்க கேட்டாக்கா 0, ஒண்ணு கூட கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இந்த கண்காணிப்புக்குள் எங்கெங்கெல்லாம் கண்காணிக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடத்துல எல்லாம் இவங்க கண்காணிப்பாங்களாம். குற்றம்லாம் அங்கேயே நடக்குது. குற்றம்லாம் எங்க நடக்குது? குக்கிராமத்தில் நடக்குது. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நடக்குது. ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடக்குது கிடையாது. அப்ப நீங்க எங்க ரோந்து போனோம்? எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மயான அமைதி இருக்கோ, எங்கெல்லாம் இங்கெல்லாம் தப்பு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு. அவன் என்ன ஒரு குழந்தைய கற்பழித்து கொள்றான்னு சொன்னா அவன் பப்ளிக்ல பண்ணுவான்? ஏதோ தோப்புலையோ இல்ல ஆத்து ஓரத்துலயோ இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு காட்டு ஓரத்துலயோ அங்கதானே பண்ணுவான். அந்த மாதிரி இடத்துல தான் ரோந்து போவேன். நான் சிட்டில ரோந்து போவேன், நான் பஸ் ஸ்டாண்ட்ல ரோந்து போவேன், நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ரோந்து போவேன்னா இது எந்த மாதிரி? இதுதான் வந்து முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவா இருக்கு அவருக்கு புத்தி, இல்ல வேற எதாவது அவருக்கு சொல்லி தராங்களா, தவறா சொல்லி தராங்களா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருதா இல்லையா சொல்லுங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? குக்கிராமங்கள்ல இந்த மாதிரி நடக்கக்கூடிய விளாத்திக்குள சம்பவம் கூட உங்களுக்கு கிராமத்துல தான் நடந்துச்சு. இப்ப இந்த கோயம்புத்தூர் சம்பவம் கூட கிராமத்துல நடந்துச்சு. முக்காவாசி இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரங்கள், குழந்தைகளுடைய போக்சோ வழக்கு எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல, ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில் நடக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்க கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும். இந்த மாதிரி இடத்துல நீங்க கண்காணிப்பு அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தும் போது இப்போ கூட காவல்துறை கண்டுபிடிக்கல, சிசிடிவி கேமரா வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய 10 வயசு குழந்தைய அவன் கூட்டு போறத சிசிடிவி, அது அவங்க அம்மா தவறானவளோ இல்ல வந்துட்டு அவங்க அப்பா தவறு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாதிக்கப்பட்டிருப்பது 10 வயது சிறுமி. அவங்க அம்மா வந்து கேரக்டர் செல்லுறதுக்கு அந்த பொண்ணோட உயிர் பலியாகணுமா என்ன? அப்ப அந்த உயிர் பலிக்கு நம்ம பொறுப்பேற்றுக் கொள்ளதானே வேணும். அவங்களுக்கு 7 லட்சம் பணத்தை கொடுக்கறதுனாலயோ, சொந்த வீடு கொடுக்கறதுனாலயோ, இல்ல வந்துட்டு அரசாங்க வேலை கொடுப்பதால போன உயிர் திரும்ப வந்துருமா? அப்ப இனிமே நடக்கக்கூடிய தவறுகளுக்கு வந்துட்டு அவங்க ஏத்துக்கணும். அந்த பொறுப்பை வந்து முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இனிமேல் இதுவே தவறு நடக்காம செய்யணும்னா கிராமங்கள் தோறும் போகணும், கிராமங்கள் தோறும் போகணும், கிராமங்கள் தோறும் பாதுகாப்பு பலப்படுத்தணும். அப்படி பலப்படுத்தினா மட்டும்தான் இது நடக்கும். அதே மாதிரி இந்த குடி 717 கடையை மூடணும்னு சொன்னீங்க, கடையை மூடின மாதிரி தெரியல, அது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் மணமகிழ் மன்றம் வந்துருச்சு. அதான் சொல்றேன், மணமகிழ் மன்றம்னா என்னன்னு இவங்க முதல்ல விஜய் அவர்களுக்கும் அந்த ஆயத்துறை அமைச்சருக்கும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. மணமகிழ் மன்றம் என்பது ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் 818 கடை இருக்கு தமிழ்நாட்டில். அதுல வந்து லைசன்ஸ் கொடுக்கல. அதுனாக்கா நான் இந்த மாதிரி என்னோட சொந்த இடம், என்னோட நண்பர்கள்லாம் இருக்காங்க, நாங்க ஒரு கிளப் வச்சிருக்கோம். அந்த கிளப்ல நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை ஒன்னா கூடும் போது எங்களுக்கு லிக்வர் தேவைப்படும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு வாங்குவாங்க. இதுதான் அனுமதி. இப்படிதான் அனுமதி கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா அந்த கிளப்ல மெம்பரா இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் லிக்வர் வேணும்னு சொல்லும் போது அப்போ அந்த டாஸ்மார்க் என்ன பண்ணும், ஒரு இடம் சொல்லுவாங்க, இந்த உங்களோட கிளப் எங்க இருக்கு, இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நீங்க லிக்வர் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு தேவையான சரக்கு வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. இவங்க போய் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு சரக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கணும். இதுதான் மணமகிழ் மன்றத்தோடைய
இது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த 818 பேரும் அப்படியே பண்றாங்க? கிடையவே கிடையாது. இது யார் யாரோ போறான், யார் யாரோ வரான். 24 மணி நேரம் மனமகிழ் மன்றம் ஓடுது. கிளப்ல மெம்பரே இல்லாதவங்க கூட இன்னைக்கு அங்க போறான். இவன் 24 மணி நேரமும் டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்கிட்டு வரான். இவனுக்கு எந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் வாங்கிட்டு வரான். அப்போ பாதி இடம் வாடகை இடத்துல இருக்கு. சொந்த இடம் இருந்தா மட்டும்தான் மனமகிழ் மன்றத்துக்கு அனுமதி உண்டு. ஆனா இது சொந்த இடமும் கிடையாது. அவன் கிளப்ல மெம்பராகவும் கிடையாது. போற வரவனுக்கு எல்லாம் கூப்பிட்டு சரக்கு கொடுக்குறான். அப்போ டாஸ்மார்க்கை விட, அரசாங்கம் நடத்தும் டாஸ்மார்க் பாரை விட ரொம்ப மோசமாக அதிகமான பேர் இன்னைக்கு எந்த இடத்துக்கு போறான்னா மனமகிழ் மன்றத்துக்கு தான் போறான். அப்போது இருந்த ஆட்சி காலத்துல 50 லட்சம் ரூபாய் ஒரு மனமகிழ் மன்றத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் லஞ்சமா பெற்றிருக்காரு. அது அப்ப இருந்த டாஸ்மார்க் டிஎம், டாஸ்மார்க்கோட டைரக்டர், அவருக்கு ஒரு அமௌண்ட் போயிருக்கு. அதுக்கப்புறம் மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய டிஎம் இருப்பாங்க, டாஸ்மார்க் டிஎம், அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போயிருக்கு. சூப்பர்வைசருக்கு ஒரு அமௌண்ட். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மனமகிழ் மன்றத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். அது வருஷம் அது நீங்க லைசன்ஸை ரெனியூ பண்ணணும். மத்த இது மாதிரி கிடையாது. இது வருஷம் ரெனியூ பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வருடத்திற்குமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அவன் வந்து பணத்தை கொடுத்துதான் அவன் மனமகிழ் மன்றத்தை ரெஜிஸ்டர் பண்றான். அப்ப அவன் எவ்வளவு சம்பாதிப்பான்? அதுல மனமகிழ் மன்றம் கிளப், ஒரு கிளப்புக்கானது மட்டும்தான். ஆனா அது கிளப்பாவே இன்னைக்கு செயல்படல. இன்னைக்கு ஒரு பாராவே செயல்படுது, முழு நேர பாராவே நீ செயல்படுது. அதையே தடுக்கணும். டாஸ்மார்க் நம்ம முதலமைச்சர் அவர்களும் ஆயத்தீர்வு அமைச்சரும் இதையே தடுக்கணும். நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து விளாத்திக்குளம் அது வந்து யாருனாலுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம்னே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அந்த ஒரு வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு வந்து இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கறத. அந்த தீர்ப்பை வந்து கண்டிப்பா ஏத்துக்கலாமா? ஏன்னா இவ்வளவு சீக்கிரமாவே கிடைச்சிருக்கு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையும் இதே மாதிரி தான். அந்த சார் யாருங்கிறது தெரியல. ஆனா இவர் ஒருவர் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு இன்னைக்கு தீர்ப்பும் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா கூட்டு பாலியல் செய்ததாக தான் அந்த பெண்ணோடைய வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்தது. ஆனா இவர் ஒருவருக்கு மட்டும் தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? தீர்ப்புன்னா இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்து நாளைக்கு தூக்கில போட்டுருவாங்களா? இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்து நாளைக்கு தூக்கில போட்டுருவாங்களா? அவனுக்கு டைம் கொடுப்பாங்க. தம்பி நீங்க மேல்முறையீடு பண்றீங்களாப்பா? எந்த கோர்ட்லப்பா பண்றீங்க? ஹைகோர்ட்டுக்கு பண்றீங்களா? இப்போ போக்சோ கோர்ட்டு தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருச்சா? இல்ல இல்லையா? இவருக்கு இங்க இந்த கோர்ட்டு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து அவன் செஷன்ஸ் கோர்ட் போவான், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போவான், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போவான். அதுக்குள்ள அவனுக்கு 60 வயசு ஆயிரும். அப்புறம் எப்போ தூக்கு தண்டனை நிறைவேற்றுவீங்க நீங்க? திரும்ப மறு சீராய் மனு போடுவான் சுப்ரீம் கோர்ட்ல. அதுவும் நீங்க தள்ளுபடி போட்டு அடுத்து ஜனாதிபதி கருணை மனு போடுவான். அது ஒரு வருஷம் இழுப்பீங்க. எப்பதான் அவனை தூக்குல போடுவீங்க? தூக்கு தண்டனை கொடுத்துட்டாக்கா உடனே தூக்குல போட்டுருவீங்களா அவனை? அவன் அதுக்குள்ள 60 வயசு ஆயிரும் அவனுக்கு. அவனே செத்து போயிடுவான் நோய் வாய்ப்பட்டு. இதுதான் நடக்கும். இல்ல எந்த குற்றவாளிக்கு, பாலியல் குற்றவாளிக்கு 2 மாத காலத்துக்குள்ள இல்ல 1 வருட காலத்துக்குள்ள தூக்கு தண்டனையோ இல்ல வந்து எந்த தண்டனை கொடுத்து நிறைவேற்றிருக்கீங்க சொல்லுங்க? ஒரு குற்றவாளி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கூட விளாத்திக்குளமாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், என்ன நீங்க பண்ணீங்க? நிறைவேற்றிட்டீங்களா? உடனே நிறைவேற்ற முடியுமா? முடியாது. நம்மளோட இந்திய சட்ட திருத்தம் அப்படி சொல்லுது. இதற்கு ஒரே தீர்வு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னாக்கா என்கவுண்டர். இப்போ அவனை என்கவுண்டர் கூட பண்ண முடியாது. யார இப்ப என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அவனுக்கு பிடிச்சவன கையை காலம் வச்சிடறான் போலீஸ். முதல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா கையை காலம் உடைக்க மாட்டாங்க, ஓட விட்டு சுடுவாங்க. கேட்டா தப்பி ஓட நான் சுட்டுவாங்க. கை காலம் உடனே எப்படி தப்பி ஓடுவான்? அப்ப அந்த வேலையை உங்களால செய்ய முடியாது. கை காலம் உடனே எப்படி தப்பி ஓடுவான்? அவன் மாதிரி பெரிய ஹீரோயிசம் பண்ற மாதிரி கை காலம் உடைச்சிருக்கீங்க அவனை. அவனுக்கு மாவு கட்டு போட்டு பத்தியா, போலீஸ் மாவு கட்டு போட்டுச்சு பத்தியா, அவன் எப்படி ஓடுவான் தப்பி? அவனுக்கு தப்பி ஓடுறான்னு சொல்லி கூட நான் என்கவுண்டர் பண்ண முடியாது. அப்படி என்ன இந்த மாதிரி குற்றவாளிகள் என்ன பண்ணணும்? நீங்க உத்தரப்பிரதேசல எப்படி பண்றாங்களோ, குஜராத்ல எப்படி பண்றாங்களோ, என்கவுண்டர் பண்ணாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அப்பதான் பயம் வரும். ஏன்னா நம்மளுடைய சட்ட திருத்தத்துல 1008 ஓட்டைகள் இருக்கு. தண்டனையை எக்காலத்துக்கு கொண்டு நிறைவேற்றவே முடியாது. அவன் மேல்முறையீடு கிட்டத்தட்ட 30 வருஷம் இழுத்துக்கிட்டே போவோம். 30 வருஷம் கழிச்சு அவன் செத்து போயிடுவான். அவனுடைய தாயார் வந்து கோர்ட்ல கதறி எழுதிருக்காங்க. என்ன எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு என்னுடைய மகன் வந்து மாட்டிக்கிட்டான், அவனை வந்து இப்ப கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுருக்காங்க. இது எப்படி? ஏன்னா இது எல்லாமே வந்து 22 வழக்கு அவன் மேல ஏற்கனவே இருந்துச்சுல்ல, இருக்கு. அப்பெல்லாம் அம்மா வந்து ஆகல. எவனோ பண்ணதுக்குன்னாப்பா அப்ப எவனோ பண்ணது சொல்லுங்க. அவன் ஏன் சொல்லல இது வரைக்கும்? இல்லையா? அவனா தானே ஒப்புக்கொண்டான். அவன் ஒத்துக்கணும் அவன் கூட்டு போறாங்க. அது இல்லாம அவனை போட்டோ எடுக்கும் போது அந்த கோர்ட் வாசப்படல ஒரு நிருபர் அவன் முறைச்சா ஞாபகம் இருக்கலாம், கொண்டு வெளியே வந்தாலும் அவனை கொண்டு வந்தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றவாளி அவனுக்கு என்ன எதுக்கு உள்ள உயிரோட வச்சிருக்கீங்க நீங்க அவனை? அப்ப இதெல்லாம் வந்துட்டு நீங்க உடனே பண்ணணும். அப்பதான் ஒரு பயம் வரும், இல்ல பயம் வராது தமிழ்நாட்டுல. நிச்சயமா சார். நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த அறநிலையத்துறை அப்படின்னாவே வந்து இந்துக்களுக்கு வந்து கண்டிப்பா கோபம் வரும். ஏன்னா இவங்க கோவில்ல இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் எடுத்து தங்க கட்டிகளாக மாத்தி நாங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம், லாக்கர்ல வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னால் இருந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து சொன்னாரு. அதற்கு நிறைய அதிகாரிகள் எல்லாருமே வந்து கூட இருந்தாங்க. ஆனா இன்னைக்குதான் ஒவ்வொரு விஷயமாக வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜூனியர் விகடன்ல வந்து ஒரு பெரிய ஒரு பத்திரிகையில வந்து ஒரு நியூஸாவே வந்திருக்கு. என்ன அப்படின்னா,
3000 கிலோ தங்க கட்டிகள் வந்து பெருச்சாளி கடிச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு ஒரு உயர் அதிகாரி ஸ்ரீதர் IAS அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா சொன்னவரை இப்போ இங்க இல்ல, அவர் வந்து ஐரோப்பிய நாட்டுக்கு வந்து சுற்றுலா போயிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறது? உண்மையாலுமே தங்கத்தை எலி கடிச்சு சாப்பிடுமா என்ன? அதாவது உங்களுக்கு தெரியும், கலைஞர் இருக்கும்போது தெரியும், சக்கரை மூட்டை எங்கடா, சக்கரையா கமிஷனோட ஊழல் தெரியும் உங்களுக்கு. சக்கரை மூட்டை எங்கடா அப்படின்னா எறும்பு சாப்பிட்டுருச்சு, அந்த சாக்கு மூட்டை எங்கடா கரையான் அரைச்சிருச்சு. அது போலதானே இதுவும். இவர் என்னைக்கு இல்ல சார், கோணி பையே கரையான் அரைச்சதுன்னு சொன்னா கூட கண்டிப்பா நம்பலாம் சார். எறும்பு சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னா கூட அதையும் நம்பலாம் சார். ஆனா ஒரு தங்க கட்டிகள் அவ்வளவு பெரிய 3000 கிலோ தங்க கட்டியை எப்படி ஒரு பெருச்சாளி கடிச்சு சாப்பிட்டுருக்கோம்? அப்படியே சரி, இவர் சொல்றது உண்மையாக இருந்தா கூட லாக்கர்ல எந்த லாக்கர்ல வச்சிருப்பாங்க? பேங்க் லாக்கர்ல தானே வச்சிருப்பாங்க. அப்போ இதுக்கு யார் வந்து பொறுப்பேற்றுக்கணும்? அவங்க எந்த பேங்க்ல வச்சாங்களோ அந்த பேங்க் தான் பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? இன்னொன்னு, ஒரு ஆரம்பத்துல எப்பயுமே மக்கள் வந்துட்டு எதுக்கு நகையை வந்துட்டு கோயில்ல வந்து தானமா கொடுப்பாங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புக்கு ஏற்ற மாதிரி. அதாவது உறுப்பு நமக்கு செயலிழந்து போச்சுன்னா அந்த உறுப்பு திரும்ப நமக்கு கடவுள் புண்ணியத்துல திரும்ப செயல்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கை காலு அந்த மாதிரி தான் வேண்டுதல் பிரகாரம் தான் அவங்க உண்டியில போடுவாங்க. தாலி உள்பட எல்லாமே வந்துட்டு எதுக்கு வேண்டிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறணும். அந்த வேண்டுதலுக்கு தேவையான அந்த பொருளை தங்கமாக செய்து அதை தான் அந்த வேண்டுதல் அப்போ அந்த பொருள் அப்படியே இருக்கணும். அந்த வேண்டுதல் நிறைவேறணும், அந்த பொருள் அப்படியே இருக்கணும். இவங்க நாங்க ஆரம்பத்தில் எதிர்த்தோம். இந்த மாதிரி தங்கத்தை நீங்க மக்கள் போடக்கூடிய அந்த நகைகளை உருக்கி நீங்க கட்டியாக்குறதே வந்துட்டு பிற்காலத்துல மிகப்பெரிய ஊழல் ஒண்ணு செய்ய போறீங்கிறத நாங்க ஆரம்பத்துல இருந்து பாஜக எதிர்த்துச்சு. அதே நாங்க சொன்னோம், இந்த மாதிரி நீங்க மக்களுடைய நகைகளை நீங்க தங்க கட்டி ஆக்கக்கூடாதுன்னு. இல்ல, இதை நாங்க தங்க கட்டி ஆக்கி டெபாசிட் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 கிலோ டெபாசிட் பண்ணாங்க. டெபாசிட் பண்ணவங்க அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வந்துருவோங்கிற ஒரு தெனாவட்டில் நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோங்கிற ஒரு நினைப்புல அபேஸ் பண்ணிட்டாரு நம்மளுடைய அமைச்சர் அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஆளாகத்தான் ஸ்ரீதர் இருந்தார். அந்த ஸ்ரீதர் தான் ஆணையர், இந்து அறநிலையத்துறை ஆணையராக இருந்தவர் ஸ்ரீதர். இன்னைக்கு சுற்றுலா போயிருக்காரு இல்லையா, குடும்பத்தோட சுற்றுலா போயிருக்காரு இல்லையா, கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி செலவு பண்ணி போயிருக்காரு இல்லையா. அப்போ 3000 கிலோ தங்கம்னு இன்னைக்கு என்ன இன்னைக்கு விலை. அப்போ எவ்வளவு இருக்குதுல மிகப்பெரிய ஸ்கேம் இதுதான். டாஸ்மார்க்கை விட மிகப்பெரிய ஸ்கேம் இது. அப்போ இவங்களுக்கு இப்போ பதில் சொல்ல முடியல. இப்போ வந்திருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் கேட்பாங்க இல்லையா, இப்போ வந்திருக்கக்கூடிய இன்னும் ஆணையரை மாத்தல, அவர் தான் ஆணையரா இருக்காரு. ஆணையரை மாற்றும் போது இந்த அமைச்சர் கேள்வி கேட்பார், எவ்வளவு டெபாசிட் பண்ணி அந்த நகை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்க வரும்போது அந்த நகை இல்லை. அதுக்குதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஒரு பொய், எலி கடிச்சிருச்சு, கரையா அடிச்சிருச்சு, இதெல்லாம் வந்து ஒரு பொய். நான் என்ன கேட்கறேன்னா, உன் வீட்டுல வச்சிருந்தா எலி கடிச்சா நீ உங்கன்னு சொல்லணும். நீ டெபாசிட் பண்ண தானே சொன்ன. இது பேங்க்ல டெபாசிட் பண்ண வச்சிருக்கோம். பேங்க்னா ஏதோ ஒரு இந்தியன் பேங்கோ இல்ல வந்து ஏதோ ஒரு லாக்கர்ல நீ வச்சிருக்க போற. அப்ப அதுக்கு முழு பொறுப்பா யார் எடுத்துக்கணும்? அந்த பேங்க் தான் எடுத்துக்க. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் பயம் கிடையாது சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த டெபாசிட் என்பதே பொய். பேங்க்ல நாங்க 3000 கிலோ தங்கத்தை டெபாசிட் செய்தோம் என்பதே பொய். அது முழுக்க இந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய பாக்கெட்டுக்கு போயிருச்சு. இதுதான் விஷயம். எங்க நம்ம மாட்டிக்க போறோமோன்னு தான் இன்னைக்கு அவர் சுற்றுலா போயிருக்காரு. அவர் வந்த பிறகு கண்டிப்பாக இதுக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நம்ம ரமேஷ் அவர்கள் நடவடிக்கை எடுக்க போறாரா இல்லையாங்கிறத பொறுத்து தான் பார்க்க போறோம். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு தான் வந்து இன்னைக்கு அதிகமாக வந்து பேசு பொருளாக இருக்கு. சேகர் பாபு மேலையும் வந்து வழக்குகள் பதிவு செஞ்சாலும், ஆனா இந்த கரூர் விவகாரத்துல இமீடியட்டா அவர் எந்த நேரத்துல வேணாலும் கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு. கண்டிப்பா வந்து கைது செய்வாங்களா? ஏன்னா அப்படி கைது செஞ்சாலும் தாவேக அரசு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. எங்க பழி வாங்க போறாங்க? ஏங்க, டிஜிபி மாத்தியாச்சு, முதலமைச்சரை மாத்தியாச்சு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வழக்கு பதிவு பண்ண சொல்லி யாரு மேல? KN நேரு மேல முகாந்திரம் இருக்கு. வழக்கு பண்ணீங்களா? இல்ல, 15 நாள் ஆகுது. டிஜிபி மாத்தினீங்க, முதலமைச்சரை மாத்தினீங்க, இது வரைக்கும் நீ KN நேரு மேல வழக்கு பதிவு பண்ணல. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தானங்க இது, ஹைகோர்ட் ஆர்டர் தானங்க இது. ஹைகோர்ட் ஏன் வழக்கு பதிவு பண்ணல? 881 கோடி ஸ்கேம் நீங்க வந்துட்டு வேலை தரேன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கிருக்கீங்க. அது ஒரு ஆதாரத்தோட இன்னைக்கு இடி கொடுத்துருக்கு உங்க கிட்ட. கிட்டத்தட்ட 320-80 பக்கத்துக்கான அறிக்கையை உங்களுக்கு டிஜிபி கிட்ட கொடுத்தும் கூட நீங்க ஏன் இது வரைக்கும் KN நேரு மேல ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கூட ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நீங்க FIR போடல? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப திமுக கூட ரகசிய ஒரு வைத்திருக்கிறாரா நம்மளுடைய முதல்வர் MK ஸ்டாலின், இவரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள்? அப்படி கேள்வி வருமா வராதா? ஏன் நீங்க இது வரைக்கும் KN நேரு மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல? ஏன் FIR ஃபைல் பண்ணல நீங்க? அப்போ உங்களுக்கும் KN நேருக்கு என்ன சம்பந்தம்? அப்ப முதல்வருக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்குதா? ஏன் நீங்க 15 நாளாகி அடுத்த நாளே நீங்க பண்ணிருக்க வேண்டாமா? இத இல்ல சார், இல்ல அது ஊழல் இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா? எப்படி அதை ஒத்துக்க முடியும்? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுல போட்டி? குற்றவாளிகளை வந்துட்டு மறைக்கிறதுல போட்டியா? குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல போட்டியா? அவங்க தான் இங்க அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அவங்க நடவடிக்கை அப்ப FIR ஃபைல் பண்ண வேண்டியதானங்க. 15 நாள் ஆகுது, ஏன் FIR ஃபைல் பண்ணல KN நேரு மேல? உங்களுக்கு ஒரு உத்தரவுல கையெழுத்து போட எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு டிஜிபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவர் மேல FIR போட சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்?
ஏன் இது வரைக்கும் பண்ணாம வச்சிருக்கீங்க? அப்ப அந்த ஸ்கேம்ல உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? இல்ல நேரு ஏதோ உங்களுக்கு பங்கு கொடுத்துருக்காரா? இல்ல அந்த ஊழலுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல பாவம் பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களா அவங்களோட கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு பாவம் பாக்குறீங்களா? என்ன என்ன அப்ப என்ன விஷயத்துக்காக நீங்க இது வரைக்குமே அந்த நேரு மேல வழக்கு பதிவு பண்ணல? இப்போ செந்தில் பாலாஜி வழக்காவது சிபிஐ கிட்ட இருக்குங்க, இது உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, இது இடி உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க வழக்கு பதிவு பண்ணா இடி அரெஸ்ட் பண்றோம். நீ வழக்கு பதிவு பண்ணா போதும், நீ ஒரு எஃப்ஐஆர் போட்டா போதும், நீ எதுவும் பண்ண தேவையில்ல. நீ இந்த முதலமைச்சரோ இந்த டிஜிபியோ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா போறோம், அல்லேக்கா தூக்கி போயிடுவாங்க. யார? நேரு. இடி எடுத்துட்டு போயிடுவாங்க. அது அவங்க பாத்துக்க போறாங்க. இடிக்கு அவங்களுக்கு தானே பிரச்சனை. நீங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்க எஃப்ஐஆர் போடாம இருக்கீங்க? அப்ப இதுவே மிகப்பெரிய தவறு. இல்ல விஷயம் தெரியலையா? இல்ல யாரும் சொல்லி கொடுக்கலையா? கேள்வி கேட்டீங்களா? இதே நேரு பத்தி இவரே கேள்வி கேட்டார்ல. 2050 கோடி ஊழல் நடந்திருக்கு, அதுல 888 கோடி வேலைக்கு சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்காரு. இவரே தான் பேசினாரு, விஜயா தான் பேசினாரு. அப்புறம் இதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஐடி ஊழியர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு கூட ஒருத்தரை கைது செஞ்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம் சார்? ஏன்னா திமுக மாதிரியே தாவைக்கவும் செய்தா கருத்து சுதந்திரம் அப்படின்னு விஜய் தான் பேசினாரு. கருத்து சுதந்திரம் அதாவது விமர்சிக்கிறவங்களையா கைது பண்றீங்கன்னு கூட கேட்டாரு. இன்னைக்கு இவர் விமர்சிச்சவரே திமுக கைது பண்ணிருக்காங்க இன்னைக்கு. இல்ல ஆனாலும் ஒரு தமிழக முதல்வரை ஒரு தவறான வார்த்தைகளால பேசுவது குற்றம் தான். பிரைம் மினிஸ்டர் இங்க பேசாதுவாங்க. முட்டாள் முட்டாள் 300 தடவை பேசினாருங்க. திருமாவளவன் கைது பண்ணாரா ஸ்டாலின்? ஒரு பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு கேவலமாக இங்க பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சமூக வலைதளத்துல போய் பாருங்க. நான் என்ன சொல்றேன், திருமாவளவனை கூட்டணியில சேர்ப்பதோ தீவிரவாதத்தை கூட்டணியில சேர்ப்பது ஒண்ணு. ஆனா இன்னைக்கு செஞ்சிருக்கீங்கல்ல, நீங்க திருமாவளவனை கூட்டணியில சேர்ப்பதோ தீவிரவாதத்தை கூட்டணியில சேர்ப்பது ஒண்ணு. பகிரங்கமாகவே அமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய திருமாவளவன், அப்படிப்பட்ட திருமாவளவன் நீங்க கூட்டணியில சேர்த்திருக்கீங்க. அப்ப முதல்ல நீங்க யாரை கைது பண்ணணும்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமரை விமர்சிக்கக்கூடியவங்களை கைது பண்ணணும். பிரதமரை பகிரங்கமாக விமர்சிப்பவர்தான் யாரு? கொலைகாரன். கொலைகாரன் சொன்ன வன்னியரசு. பிரதமர் அவர்களை கொலைகாரன் என்று சொன்ன வன்னியரசு. வன்னியரசை கைது பண்ணிருக்கணுமே திமுக அரசாங்கம். நீங்க அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பாக்குறீங்க. அவரே ஒரு குற்றவாளி தானே. அவரு இரட்டை கொலை குற்றவாளி, ஆயுள் தண்டனை குற்றவாளி. அவருக்கு கூட்டணி உட்கார வச்சு நீ மினிஸ்டர் கொடுக்குறீங்க. இவர் சொன்னார்ல, திருமாவளவன் சொன்னார்ல, பதவிக்காக பள்ளி இழிப்பவன் கிடையாது இந்த திருமாவளவன். இப்ப எதை வச்சுட்டு போய் பதவி வாங்கிருக்க? நீங்க தானே சொன்னீங்க RSS உடைய வளர்ப்பு, RSS உடைய குழந்தைகள் தான் விஜயும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு இப்படி ஆதரவு கொடுக்குறேன். இப்ப RSS பிள்ளைகள் கிடையாதா இவங்க? கவர்னர் ஆட்சி வரக்கூடாது. ஏன் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது? கவர்னர் ஆட்சி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கலன்னா கவர்னர் ஆட்சி தான் வரும். மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கல கவர்னர் ஆட்சி வந்தா என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப ஏன் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது? என்ன அதுக்காக நீ பள்ளி இழிச்சிட்டு போய் இப்ப பதவி வாங்கிப்பீங்களா? அப்போ உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டவன் தாவேக்கா வரக்கூடாது உங்க எம்எல்ஏ ஆக்கிருக்கா? வன்னியரசுக்கு ஓட்டு போட்டவங்களாம் யாரு? தாவேக்கா வரக்கூடாது ஓட்டு சொல்லணும் ஓட்டு போட்டுக்கிறான். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி IUM ஓட்டு போட்டவங்களாம் யாரு? தாவேக்கா வரக்கூடாது சொன்னாலும் ஓட்டு போட்டா. இன்னைக்கு தாவேக்கா கூட போய் ஒட்டி நிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டான்ல, அது எப்படி அது எப்படி எடுத்துக்க முடியும்? அவரோட மக்கள் நம்பிக்கைக்கு மாறாக தானே நீங்க வேலையை செஞ்சிருக்கீங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டான்? திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டான். திமுக கூட VCK இருப்பதால் ஓட்டு போட்டான். திமுக கூட IUM இருப்பதால் ஓட்டு போட்டான். அவன் திமுக கூட்டணிக்கு போட்ட ஓட்டை நீங்க கொஞ்சமே இல்லாம துரோகம் செய்து விட்டு இன்னைக்கு இங்க ஒட்டி இருக்கிறீங்க. இதுக்கு இப்பதான் சந்தர்ப்ப அரசியல், இதுக்கு இப்பதான் பதவி வெறி.